ஹலோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், நீங்க மகிழ்ச்சியா இருப்பீங்க, சந்தோஷமா இருப்பீங்க. நான் கர்த்தருக்குள்ள விசுவாசிக்கின்றேன். இன்றைய நாளிலும் நம்முடைய தேவன் நம்மை இந்த புதிய மாதத்துல 2ஆம் நாளை காண செய்திருக்கிறார். இப்போ நீங்க பாருங்க, நம்முடைய நாட்கள் எவ்வளவு அதிகமாய் கர்த்தர் நம்மை நேசித்து நம்மை பாதுகாத்து வழி நடத்துகிறார் என்று. எனக்கு நீங்க பின்னாடி பாத்தீங்க அப்படின்னா ஒரு சில ஆட்டு கூட்டங்களை நீங்க பார்க்க முடியும். இந்த ஆட்டு தன்னுடைய மேய்ப்பனாலே அங்க மேய்க்கப்படுகிறது. அப்போ இந்த ஆடுகளுக்கு தேவையான அங்க உணவையும் நீரையும் அந்த மேய்ப்பன் அதிலே கரெக்டா நேரத்துல கொண்டு வந்து விட்டுறாரு. இவ்வளவு நேரம் அந்த சைடு மேய்ந்து கொண்டிருந்த அந்த ஆடு அதுகளுக்கு தாகம் எடுக்கும் அந்த மேய்ப்பன் உணர்ந்து அவைகளுக்கு தண்ணீர் கொடுக்க அங்கே இந்த இடத்துக்கு கொண்டு வந்தார். இன்றைக்கு கர்த்தர் நமக்கு நினைப்படுகிற வார்த்தை என்ன அப்படின்னா, தேவன் நம்முடைய மேய்ப்பனாய் இருக்கிறார், நம்முடைய பரம தகப்பன் நம்மை நடத்துகிறவராய் இருக்கிறார். நீங்க பாத்தீங்க அப்படின்னா அந்த ஆடை சரியான வழியிலே அதற்கு எப்பொழுது உணவு வேணும், எப்பொழுது நீர் வேணும், எப்பொழுது அது காய்ந்த புல்லு வேணும், எப்பொழுது ஒரு பச்சையான ஒரு புல்லு வேணும் என்பதை கரெக்டான சரியான நேரத்திலே அவைகளுக்கு தேவையான நேரத்திலே கொண்டு போய் மேய்ப்பன் சேர்க்கிறார். இன்றைய நாளும் கர்த்தர் நமக்கு உணர்த்துகிறது என்ன அப்படின்னா, தேவன் நம்முடைய மேய்ப்பரா இருக்கிறார். எனவே நம்முடைய தேவைகள் எதுவா இருந்தாலும், நம்முடைய பிரச்சனைகள் எதுவா இருந்தாலும் அதிலிருந்து நம்மை பாதுகாப்பதும், நம்முடைய தேவைகளிலிருந்து நம்முடைய தேவைகளை சந்திப்பதும் மேய்ப்பனாகிய பரம தகப்பன். எனவே இந்த நாளை மகிழ்ச்சியோடு தேவன் நம்முடைய மேய்ப்பனாக இருக்கிறார், உன்னுடைய பரம தகப்பன் நம்முடைய மேய்ப்பனாக இருக்கிறார் என்பதை உணர்ந்தவர்களாய் இந்த நாளை சந்தோஷத்தோடு துவக்கும். தேவன் தான் நம்மை ஆசீர்வதிப்பார். God bless you all.